வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம நேரோட்ட பார்வை நிகழ்ச்சியில் பார்க்க போகிறது லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் மயில் திருமணி இயக்கத்தில் அனிருத் இசையமைப்பில் அஜித் குமார், த்ரிஷா, அர்ஜுன், ரெஜினா கசாண்ட்ரா, ஆரவ் மற்றும் பல நடிப்பில் வந்திருக்கிற விடாமுயற்சி படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது மூலம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம விமர்சன நிகழ்ச்சி எப்போவுமே கொஞ்சம் நீளமாக டீட்டெயிலாக தான் இருக்கும். அதனால் பொறுமை இருக்கிறவங்க மட்டும் பாருங்க, மற்றவங்களுக்கு டாட்டா. வாங்க விடாமுயற்சி ஜெயித்துதான் பார்ப்போம். அசர்பைஜான் நாட்டில் அர்ஜுன்கிற அஜித்தும் கயலுங்கிற த்ரிஷாவும் 12 வருஷத்துக்கு முன்னாடி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா அர்ஜுனுக்கு பழைய மாதிரி காதல் இப்ப இல்ல, ரொம்ப மாறிட்டார்னு ஃபீல் பண்ணி திருமண வாழ்க்கையை அழுத்து போனதுனால கயல் அவர் டைவர்ஸ் பண்ண முடிவு பண்றாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு பிரகாஷ் ஒரு புது அஃபேர் இருக்கிறதா கயல் அர்ஜுன் சொல்றாங்க. ஆரம்பத்துல டைவர்ஸ் முடிவை மாத்த சொல்லி கன்வின்ஸ் பண்ற அர்ஜுன் அது முடியாம போனதுனால கயல் அவங்க அப்பா வீட்லயே விடுறதுக்காக கார்ல கூட்டிட்டு போறாரு. வழியில அர்ஜுனோட கார் ரிப்பேர் ஆயிடுது. அப்ப ஆளில்லாத ரோட்ல வச்சு ஒரு ஹம்மர் கார்ல வர்ற மைக்கேலுங்கிற ஆரவ் குரூப் அர்ஜுன் வம்புழுக்கிறாங்க. அதே நேரம் ஒரு ட்ரக்ல வர ரக்ஷித்ங்கிற அர்ஜுனும் தீபியாங்கிற ரெஜினா கசாண்ட்ராவும் கயல பத்திரமா தன்னோட ட்ரக்ல கூட்டிட்டு போறாங்க. காரை சரி பண்ணிட்டு ரக்ஷித், தீபிகா, கயல் இவங்க 3 பேர் இருக்கிறதா சொல்லப்படுற ஜாபர் ஹோட்டலுக்கு அர்ஜுன் போறாரு. ஆனா அந்த ஹோட்டல்ல அந்த 3 பேருமே இல்ல. அப்பதான் அவருக்கு தன்னோட ஒய்ஃப் கயல் கடத்தப்பட்ட விஷயம் தெரியுது. இதுக்கு முன்னாடி யார் யார் இருக்கிறாங்க கண்டுபிடிச்சு விடாமுயற்சியோட போராடி தன்னோட முன்னாள் மனைவி அர்ஜுன் மீட்டெடுத்தாரா இல்லையான்னு விடாமுயற்சியோட நம்மளை கடைசி வரைக்கும் பொறுமையா போராடி பார்க்க வைக்கிற படம் தான் விடாமுயற்சி. அர்ஜுனா அஜித் குமார் இந்த படத்துல அஜித்தை பத்தி பாராட்டுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. துணிவு படத்துக்கு அப்புறம் 2 வருஷம் கழிச்சு அஜித் படம் வந்திருக்கு. ஆனா ரொம்ப ஆரவாரம் எதிர்பார்ப்பே இல்லாம ரொம்ப விடாமுயற்சி பண்ணி இந்த படம் வந்திருக்கு. அஜித் அர்ஜுன் கேரக்டர்ல அண்டர்பிளே ஆக்டிங் பண்ணிட்டு சொல்லலாம். அதாவது ரொம்ப எமோஷனலா காட்ட முடியாத அதிக ஆக்ஷன் சீக்வன்ஸை வைக்க வாய்ப்பு இருந்தும் அதெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு ஸ்டோரிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நடிச்சிருக்காரு அஜித். அதுக்காக நம்ம அஜித்தை ரொம்ப பாராட்டியே ஆகணும். ஏன்னா சீனுக்கு சீன் பஞ்சு டைலாக் பேசுறேன், ஓவர் பில்டப் பண்றேன், ஸ்லோ மோஷன் நடக்கிறேன்னு படம் ஃபுல்லா நம்மளை டார்ச்சர் பண்ணவே இல்லை அஜித். மனுஷன் கிளைமாக்ஸ் வரைக்கும் அடி வாங்கி அடக்கி வச்சிருக்காரு. இதை ஏன் நான் சொல்றேன்னா 2 வருஷம் கழிச்சு வந்த தன்னுடைய இந்த படத்தை நம்மளுடைய ஃபேன்ஸ் ரொம்ப ஆசையா எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. விஜய் வேற இப்ப இல்லாதனால எஸ்கே சூப்பர் ஸ்டார் படத்தை கைப்பற்றதுக்கு முன்னாடி நான் முதலிடத்தை பிடிச்சாகணும். அதனால ரசிகர்கள்ட்ட அதிகமாக கைத்தட்டல் வாங்குறதுக்காக எனக்கு நிறைய பில்டப் சீன்கள் வைங்க. இது பிரேக் டவுன் ஹாலிவுட் படத்தோட ரிமேக்குங்கிறதுனால இங்கிலீஷ் படம் மாதிரி அதிகமான ஃபைட் சீன், மாஸ் ஆக்ஷன் சீன்லாம் வைங்கன்னு டைரக்டர் கூட ரொம்ப டார்ச்சர் பண்ணாம ரொம்ப லிமிட்டான ஆனா அதே நேரம் தனக்கு ஸ்டஃபலான கதாபாத்திரத்துல தைரியமா கடைசி வரைக்கும் இவன்ட்டு அடி வாங்கி நடிச்சிருக்காரு அஜித். அதுக்காக அஜித்தை நம்ம ரொம்ப கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். அதை விட முக்கியமான விஷயம், எந்த தமிழ் சினிமா மாஸ் ஹீரோ செய்ய விரும்பாத ஆனா சிவாஜி ரஜினிக்கு அப்புறம் மாஸ் ஹீரோவுக்கு செய்ய பயப்படுற ஒரு கதாபாத்திரத்துல அஜித் தைரியமா துணிஞ்சு நடிச்சிருக்காரு. அதாவது ஆசையா கட்டின மனைவி கதாநாயகி இன்னொரு ஆண் கூட சோரம் போற மாஸ் ஹீரோ இமேஜுக்கே பயங்கர வெட்டு வைக்கிற கதாபாத்திரத்துல முதல்ல கௌரிமான் படத்துல சிவாஜி நடிச்சிருந்தாரு. அப்புறம் மகேந்திரன் கூட்டாத கூட்டுகள் படத்துல அன்றைய மலையாள சூப்பர் ஸ்டார் ஜெயன் நடிச்சிருந்தாரு. அப்புறம் எங்கேயே கேட்ட குரல்ல ரஜினி பண்ணியிருந்தாரு, ரோசாபூர் ரவிக்காக சிவகுமார் பண்ணியிருந்தாரு, இப்ப அஜித் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி தன்னுடைய மாஸ் இமேஜ் டோட்டலா காலி பண்ற கதாபாத்திரத்தை நடிச்ச அஜித்துக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட். அடுத்து கிட்டத்தட்ட 2013 இருந்து கடந்த 12 வருஷங்களுக்கு மேல தன்னுடைய பட பெயர்களை அருமையான தமிழ்ல வீரம், என்ன எரிந்தால், வேதாளம், விவேகம், விசுவாசம், வலிமை, துணிவு, விடாமுயற்சின்னு அழகான தமிழ் பெயர் வைக்க சொல்ற அஜித் இந்த விஷயத்துக்கு நம்ம கண்டிப்பா பாராட்டி ஆகணும். ஆனா அடுத்து வர்ற படத்துல இந்த கூட்டு அஜித்தையே டைட்டில பேட் அக்லியா மாத்திட்டான்னு தெரியல. ஆரம்பத்துல த்ரிஷாவோட காதல் வயப்பட்டு திருமணம் வரைக்கும் போற பிளாஸ்பேக் காட்சிகள், த்ரிஷா மேல காதலை வெளிப்படுத்துற அந்த காட்சிகள், அழகான ரொமான்ஸ் காட்சிகள், தன்னோட காதல் மனைவிக்கு ஒரு புது காதலன் இருக்கான்னு தெரிஞ்சு அதிர்ச்சியானாலும் அவரோட பேரை கூட கேட்காம பக்குவமா டீல் பண்ற காட்சிகள், மனைவி ரோட்ல கார்ல கூட்டிட்டு போகும்போது அவளுக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது பதட்டப்படுற காட்சிகள், மனைவி தொலைஞ்ச உடனே அவளை பரபரப்போட தேடுற காட்சிகள், அர்ஜுனை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குற காட்சிகள், கடைசி வரைக்கும் பொறுமையா இருந்து வாங்கின அடிக்கலாம் மொத்தமா திருப்பி கொடுக்குற காட்சிகள், கடைசி அந்த ஆக்ஷன் காட்சிகள், கமர்காரில் நடக்கிற இந்த ஃபைட் சீன் மொத்தத்துல பிரமாதமா பண்ணிருக்காரு அஜித். இவ்வளவு பிளாட்டான கதையை கடைசி வரைக்கும் நம்மளால விடாமுயற்சியோட பொறுமையா பார்க்க முடியுதுன்னா
அதுக்கு தலையாய காரணம் அஜித் தான். அதுக்கப்புறம் தான் அர்ஜுன், த்ரிஷா, ரெஜினா காசந்திரா ஆரவுல அந்த காஸ்டிங் டிபார்ட்மெண்ட் தாங்கி பிடிச்சிட்டு போறாங்க. அடுத்து நாயகி த்ரிஷா நல்லா பண்ணியிருக்காங்க. ரிஸ்கான கேரக்டர், பொன்னியின் செல்வன், ராங்கி, ரீசெண்டா வந்த மலையாள படம் ஐடென்டி, இந்த மாதிரி படங்கள்ல அருமையான பாசிட்டிவான கதாபாத்திரங்கள் நடிச்சுட்டு இப்ப ஒரு துரோகம் செய்த மனைவி கதாபாத்திரம். ஆரம்பத்துல அஜித் கூட காதல் வயப்படுற சீன்கள், பின்னாடி அஜித் கூட ஒரு அழகான அந்த காதல் வாழ்க்கை, அஜித்தோட அன்புக்காக அவருடைய பிறந்தநாள் வாழ்த்து மெசேஜுக்காக ராத்திரி 12 மணி வரைக்கும் முடிச்சு காத்திருக்கிற சீன்கள், அவருடைய மெசேஜ் வராதனால கலந்துற சீன்கள், அவரை பிரிய முடியாம ட்ரக்ல ஏறி போற காட்சிகள், கடைசி வில்லன் குரூப்பட்ட துன்புறுத்தப்படுற காட்சிகள், இப்படி எல்லா காட்சிகளும் த்ரிஷா நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வில்லனை மிரட்டி எடுத்திருக்காரு. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தான் அஜித்துக்கு அப்புறம் அந்த படத்தை நல்லா தாங்கி நிற்கிறாரு. கேஷன் டிபார்ட்மெண்ட்ல தன்னுடைய ட்ரக்கை அஜித் மடங்கி பிடிக்கும் போது நீங்க யாருன்னு அவரை புதுசா பாக்குற மாதிரி கேள்வி இருக்கிற சீன், போலீஸ்ல சமாளிக்கிற காட்சிகள், இடைவெளிக்கு அப்புறம் ரெஜினா கூட சேர்ந்து அவரை காமிக்கிற அந்த சைக்கோத்தனமான வில்லனிசம், எல்லாத்திலையுமே ஒரு பரபரப்பு கொடுறாரு அர்ஜுன். கடைசி கிளைமேக்ஸ்ல பின்னி எடுத்திருக்காரு அர்ஜுன். அப்புறம் ரெஜினா காசந்திரா ஒரு நெகட்டிவ் ஷேடு சைக்கோவா பிரமாதமா பண்ணியிருக்காங்க. இவங்கள ஒரு நல்ல ஒரு கிளாமர் குயினா யூஸ் பண்ணாம இந்த மாதிரி ஹாலிவுட் டைப் நெகட்டிவ் ஷேடு கதாபாத்திரங்களை இவங்க நல்லா யூஸ் பண்ணலாம். இவங்க சைக்கோத்தனமா நடந்துக்கிற அந்த காட்சிகள், அஜித், த்ரிஷா எல்லாரையும் மனசை டைவர்ட் பண்ற காட்சிகள்ல சூப்பரா பண்ணியிருந்தாங்க ரெஜினா. குறிப்பா தன்னோட மரண காட்சிகளையும் பரிதாபத்தை அள்ளிட்டு போறாங்க. மற்றபடி பிக் பாஸ் ஆரவ் பிரமாதமா பண்ணியிருந்தாரு. அவரை பார்க்கும்போது நமக்கே ஒரு மிரட்சி ஏற்படுது. கிளைமாக்ஸ் வரைக்கும் அந்த மிரட்சி அழகா மெயின்டைன் பண்ணி நினைச்சிருந்தாரு. அஜித் கூட அவருக்கு நடக்கிற அந்த ஃபைட் சூப்பரா இருந்தது. மற்றபடி அசர்பைஜான்ல வர அந்த சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. பட் கடைசியில அவர் அந்த தாத்தா பாட்டி குழந்தைகளுக்கு படுத்து தேவையில்லாத அணிகள் மொத்தத்தில் கேஷன் டிபார்ட்மெண்ட் நல்லா அருமையான ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. படத்தோட இயக்குனர் மகிழ் திருமணி, டைரக்டர் செல்வராகவன், கௌதம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணி முன்தினம் பார்த்தேனே படத்துல இருந்து ஆரம்பிச்சு இந்த விடாமுயற்சி மகிழ் திருமணிக்கு 6வது படம். இவருடைய ரொம்ப முக்கியமான படங்கள் பாத்தீங்கன்னா தடையற தாக்க தடம், கழக தலைவன் படங்களை சொல்லலாம். கழக தலைவன் படத்துக்கு அப்புறம் 3 வருஷம் கழிச்சு ரொம்ப போராடி தான் விடாமுயற்சியோட இந்த படம் பண்ணியிருக்காரு மகிழ். ஆரம்பத்தில் விக்னேஷ் வந்து அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ற மாதிரி இருந்தது. ஆனா அவரோட கதை ஸ்கிரிப்ட் அஜித்துக்கு பிடிக்காதனால அஜித் பிரேக் டவுன் ஹாலிவுட் படத்தினுடைய கதையை மகிழ் திருமணி சொல்லி நீங்களே டைரக்ட் பண்ணீங்கன்னு கேட்டிருக்காரு. அப்படி அஜித் லைக்கா தன் மேல வச்சிருந்த நம்பிக்கை ஓரளவுக்கு காப்பாத்திருக்காரு மகிழ். இந்த படம் ஹாலிவுட் ரீமேக் அப்படிங்கிறதுனால ஹாலிவுட் ஸ்டைலே அசர்பைஜான்ல கதை நடக்கிற மாதிரியே பண்ணியிருக்காரு மகிழ். ஃபர்ஸ்டா பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லா எங்கேஜிங்கா கொண்டு போயிருந்தாங்க. மாஸ் ஹீரோவுன்னு எந்த ஒரு மாஸ் எலமெண்ட் வைக்காம படத்தை கொண்டு போன விதம் சூப்பரா இருந்தது. படம் ஸ்லோவா போனாலும் அசர்பைஜான் பைபாஸ் ரோட்ல அஜித், த்ரிஷாவும் கார்ல டிராவல் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு படப்படப்பட மனசுல டிராவல் பண்ண வச்சிருக்காரு டைரக்டர். அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டைரக்ஷன் பண்ண மட்டும் இல்லாம இந்த படத்துல வில்லனா நடிச்ச ஆரோக்கும் டப்பிங் பண்ணியிருக்காரு மகிழ். தன்னுடைய மற்ற படங்கள் மாதிரி மகிழ் திருமணி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவா கொண்டு போயிட்டு செகண்ட் ஹாஃப்ல இருந்து படம் டேக் ஆஃப் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காரு. கதாநாயகனை ஏமாத்திட்டு இன்னொருத்த கூட வாழ்ற இன்றைய கள்ளக்காத கலாச்சாரத்தை தைரியமா ஒரு மாஸ் ஹீரோ சினிமாவில் பூத்துன தைரியத்துக்காக மகிழ் திருமணியை பாராட்டியாகலாம். அடுத்த படத்துக்கு இசை அனிருத். ஆரம்பத்துல ஒரு பாட்டு நல்லா சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் கிளைமாக்ஸ் வரைக்கும் ஹீரோக்கு மாஸ் எலமெண்ட் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அனிருத்துக்கு அடங்கியே வாசிக்க வேண்டிய நிலைமை. ஆனா அந்த அமைதியான போரிங் மூமெண்ட்லயும் பரபரப்பான கிட்னாப்பிங், கார் சேசிங் சீன்ல எல்லாத்துலயுமே அனிருத்தனுடைய பிஜிஎம் ஸ்கோரிங் நல்லாவே இருந்தது. அஜித்துக்கு அப்புறம் அந்த படத்துக்கு நல்லா கை கொடுத்துருக்கிறது அனிருத் தான். அடுத்த படத்தினுடைய கேமரா ஓம் பிரகாஷ், அற்புதமான ஒரு சினிமாட்டோகிராஃபி, அப்படியே ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி இருந்தது. அசர்பைஜானை காட்டின விதம், அந்த நீளமான ஒத்த ரோடு, வெட்டவெளியான பாலைவனம், அஜித், த்ரிஷாவுடைய வீடு, ஃபேக்டரி எல்லாத்தையும் காமிச்ச விதம் சூப்பரா இருந்தது. படத்தோட த்ரில்லிங் மூமெண்ட்ஸுக்கு படத்தோட கேமரா லைட்டிங் எல்லாமே ரொம்ப அற்புதமா கை கொடுத்துருந்தது. படத்தோட ஈஸியா கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தது. ஒளிப்பதிவாளருக்கு ஒரு ஸ்பெஷல் பாராட்டுகள். அடுத்த படத்துக்கு எடிட்டிங் ஸ்ரீகாந்த் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா ட்ரீட் பண்ணியிருக்கலாம். படத்துல தேவையில்லாத காட்சிகள் நிறைய ரொம்ப நீளமா வந்துகிட்டு இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பா ட்ரீட் பண்ணியிருந்தாங்கன்னா படம் பிரமாதமா வந்திருக்கும். படத்துக்கு ஸ்டண்ட் கொரியோகிராஃபி சுப்ரீம் சுந்தர். கடைசி வரைக்கும் ஹீரோ அடி வாங்கி நம்மளை டேடாக வச்சாலும் கடைசி அஜித் பிரசன்ட் பண்ற அந்த ஃபைட் சீன், குறிப்பா அஜித்துக்கு ஆரோவுக்கு நடக்கிற அந்த ஹம்மர் கார் ஃபைட் சீன், அப்புறம் மறுபடியும் அஜித்துக்கு ஆரோவுக்கு நடக்கிற ஃபைட் சீன், அஜித்துக்கு அர்ஜுனுக்கு நடக்கிற ஃபைட் சீன் எல்லாமே பிரமாதமா ஹாலிவுட் டச்சோட இருந்தது.
முக்கியமாக நல்ல ஒரு பாடி பில்டரான அர்ஜுன் கூட சண்டை போடுற அளவுக்கு அஜித் நல்லா வேலை வாங்கியிருந்தாரு சன்மார்ஷன் சுப்ரீம் சுந்தர். கார் சேசிங் காட்சிகள் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ல கடைசியாக முக்கியமாக பாராட்டப்பட வேண்டியது இந்த படத்தை தயாரிச்ச லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தான். விஜய் தவிர இவங்க ப்ரொடியூஸ் பண்ண எல்லா பெரிய ஹீரோக்கள் படங்களும் ஃபிளாப் வித் லாஸ். இருந்தாலும் விடாமுயற்சியோட தைரியமா அந்த பெரிய ஹீரோ படத்தை 2 வருஷமா தயாரிச்சிருக்காங்க. ஒரிஜினல் படமான பிரேக் டவுன் படத்தோட தயாரிப்பாளர்களான பாராமவுண்ட் பிக்சர்ஸ் கொடுத்த காப்பிரைட் கிளேம்ஸுக்காக நிறைய பணம் கட்டி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உண்மைக்கு விடாமுயற்சிங்கிற தலைப்பு அஜித்துக்கு பொறுத்ததோ இல்லையோ, ரொம்ப காலமா வெற்றிக்கு போறாங்க மகிழ் திருமணிக்கு பொறுத்ததோ இல்லையோ, லைகா நிறுவனத்துக்கு கண்டிப்பா பொருந்தும். படத்துல ஏகப்பட்ட மேனேஜ்மெண்ட்கள். முதல் மேனேஜ்மெண்ட் 1997 வந்து பிரேக் டவுன் படத்தை ரிமேக் பண்றேன்னு சீனுக்கு சீன் கான்செப்டுக்கு கான்செப்ட் அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. கொஞ்சம் கூட அப்டேஷன் பண்ணவே இல்லை. முக்கியமா தமிழ்நாடு கச்சேரி இந்திய கச்சேரிக்கு ஏற்ற மாதிரி அப்டேஷன் பண்ணவே இல்லை. ஒரிஜினல் படம் 1997 டேட்டில் வந்தப்ப படம் பார்த்த ஆடியன்ஸுக்கு ஒரு த்ரில்லிங் மூமெண்ட் கொடுத்தது உண்மைதான். அதே படத்தோடைய தமிழ் ரீமேக் பார்த்தா அப்படியே பிளாட்டா போகுது மூவி. இடைவெளிக்கு அப்புறம் படத்துல நிறைய அபத்தங்கள். விடாமுயற்சி பண்ணி இந்த படத்தை ஃபுல்லா பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2025 வந்த முதல் மாஸ் ஹீரோ படம் இதுதான். ஆனா முதல் குணம் முற்றிலும் ஒண்ணுல இருக்கு. டெக்னிக்கலா நல்லா சவுண்டா இருந்தாலும் ஸ்கிரீன் பிளேல சுத்தமா ஓட்ட விட்டுருக்காங்க. இங்கிலீஷ் படம் 1.5 மணி நேரத்துல முடியுது. இதை 2.5 மணி நேரம் இழுக்கிறேன்னு இடைவேளைக்கு அப்புறம் தேவையில்லாத அந்த தாத்தா பாட்டி கதாபாத்திரங்கள் அவங்களுக்கு நடக்கிற சண்டைன்னு தேவையில்லாத ஆங்கிலம் முடங்கி அந்த சீனை காமெடி பண்ணி வச்சிருக்காங்க. படத்துல காமெடியே இல்லாத குறைய அந்த தாத்தா பாட்டி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட சீன் தீர்த்து வைக்குது. ஒரு மாஸ் ஹீரோ படத்துக்கு இன்ட்ரோ சாங், ஓவர் பில்டப்பு, பஞ்சு டைலாக்ங்கிற டார்ச்சர்கள் எதுவுமே வைக்காம படத்தை கொண்டு போனது நல்ல சூப்பர் ஐடியா தான். ஆனா குறைந்தபட்சம் ஒரு 2-3 ட்விஸ்டாவது வச்சிருக்க வேண்டாமா? ஆடியன்ஸை சீட்டு நுனியில உட்கார வைக்க வேண்டாமா? படம் முடியும் போது அசர்பைஜான் பாலைவனத்திலிருந்து உயிரோடு தப்பிச்சு ஓடி வந்த மாதிரி இருக்கு. அஜித், அனிருத், ஓம் பிரகாஷ், சன்மார்ஷன் தான் இந்த படத்தை கடைசி வரைக்கும் விடாமுயற்சி பண்ணி நம்மளை பார்க்க வைக்கிறாங்க. அடுத்து ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட், இந்த படத்தோடைய தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் இல்லீகல் லவ்ங்கிற கான்செப்ட். கதாநாயகி கதாநாயகி 2 பேருக்கும் இடையில ஒரு பாண்டிங் இருந்தாங்கன்னா 2 பேரும் யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஆபத்து ஏற்படும் போது அவங்க காப்பாற்றப்படணும்னு நம்ம ஆசைப்படுவோம். இந்த ரோஜா படம் மாதிரி. ஆனா இங்க உயிருக்குறா தன் காதலிக்கிற தன்னுடைய மனைவி தன்னுடைய காதலை புரிஞ்சிக்காம வேற ஒருத்தர் நான் லவ் பண்றேன்னு எப்போ ஒரு விஷயத்த போர்ட்ரேட் பண்றாங்களோ அப்பவே படம் ஆரம்பிச்சு 1/2 மணி நேரத்துல அந்த படம் கம்ப்ளீட்டா படுத்துருச்சு. இதெல்லாம் இந்தியாவுக்கு பொருந்தாத படம், தமிழ்நாட்டுக்கு பொருந்தாத படம். இதுல மாஸ் ஹீரோவை நடிக்க வச்சது அதை விட பெரிய அபத்தம். இந்த மாதிரி கதாநாயகியோட இல்லீகல் பத்தி இது வரைக்கும் தமிழ் சினிமா எனக்கு தெரிஞ்சு கவரிமான், எங்கே கேட்ட குரல், ரோசாப்பூர் எங்கே கறி, கூட்டாத கூட்டுகள், இப்ப விடாமுயற்சின்னு 5 படங்கள் தான் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு மற்ற லாங்குவேஜ்ல உச்ச நடிகர்கள் இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் வந்து பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா உச்சநாயகனோட பவரே ஒட்டுமொத்தமா காலி பண்ற படம் தான் இந்த கதாநாயகனோட இல்லீகல் லவ் கான்செப்ட். இதை புரிஞ்சிக்காம ஏன் இந்த கான்செப்ட் எடுத்துக்காங்கன்னு எனக்கு இன்னும் யோசனையா இருக்கு. அஜித் எப்படி இந்த கதாபாத்திரத்தை நடிக்க சமைச்சாருங்கிறது அதோட பயங்கர யோசனையா இருக்கு. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹாலிவுட் ரீமேக் அப்படிங்கிறதுக்காக அந்த தேவையில்லாத இல்லீகல் லவ்ங்கிற பாய்சன் எசன்ஸை அப்படியே இதுல கலந்துருக்காங்க. ஹாலிவுட் படங்கள் இந்த இல்லீகல் லவ் கான்செப்ட் ரொம்ப சர்வசாதாரணம். மூன் ஃபால் ஒரு ஹாலிவுட் படம் பார்த்தேன். அதுல தன்னை டைவர்ஸ் பண்ணவுடைய கதாநாயகியும் அவருடைய புது புருஷனுக்கு பிறந்த குழந்தைகளையும் ஹீரோ வந்து உயிரை பணம் வச்சு காப்பாற்றுவாரு. ஆனா ஹாலிவுட்ல இதெல்லாம் சர்வசாதாரணம். ஆனா தமிழ்நாட்டுல இந்தியாவில் இதெல்லாம் ஈடுபடக்கூடாது. இங்க லவ் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு சுயமரியாதை முக்கியம். தன்னுடைய ஆத்மார்த்தமான உண்மையான காதல் நாயகி புரிஞ்சுக்கலையா, உடனே லவ் டுடே படத்துல வந்த விஜய் மாதிரி, தேவதே கண்ணீர் படத்துல வந்த தனுஷ் மாதிரி தன்னுடைய நாயகி கிளைமாக்ஸ்ல தூக்கி எரிஞ்சிட்டு ஹீரோ கெத்தா நடந்து வரதான் இங்க உள்ள மக்கள் விரும்புவாங்க. அதனால தான் டெக்னிக்கலா அந்த படம் சூப்பரா இருந்தாலும், காஸ்டிங் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் இந்த படம் சூப்பரா இருந்தாலும், இந்த படம் அட்டர் ஃபிளாப் ஆனதுக்கு இந்த பாய்சனிக் எசன்ஸ் தான் மிக முக்கியமான காரணம். இது போல அஜித்தும் த்ரிஷாவும் காதல் ஜோடிகளாவே கல்யாணம் பண்ணி கார்ல போகும்போது த்ரிஷாவுக்கு ஆபத்து ஏற்பட்டு அஜித் காப்பாத்துற மாதிரி அந்த ரோஜா ஸ்டோரி ஸ்கிரிப்டை ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா, ஹீரோயின் த்ரிஷாக்கு இல்லீகல் லவ்ங்கிற அந்த கான்செப்ட் உள்ள கொண்டு வராம இருந்திருந்தாங்கன்னா இந்த படம் ஓரளவுக்கு தப்பிச்சிருக்கும். இந்த ஏன் இயக்குனர் யோசிக்கவே இல்லை. இப்ப பாருங்க, ரொம்ப போராடி தான் மகிழ் திருமணிக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இனிமே அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமா? இது மகிழ் திருமணி 2வது உதாரணம். இதுக்கு முதல் உதாரணம் ஒரு இயக்குனர் இருக்காரு. 2002 உன்னை நினைத்துன்னு ஒரு படம் வந்தது. அதுல சூர்யா வந்து லைலாவை ஆசையா காதலிப்பார். லைலாவை ஆரம்பத்துல சூர்யாவை காதலிக்கிறவங்க காதலிச்சுட்டு அப்புறம் ஒரு பணக்காரர் கிடைச்ச உடனே சூர்யா காட்டி விட்டு போயிடுவாங்க.
அப்படிப்பட்ட லைலாவுக்கு கிளைமாக்ஸ்ல தன்னுடைய லாட்ஜை விட்டு பணம் கொடுப்பாரு சூர்யா. இந்த கிளைமாக்ஸ் பிடிக்காதனாலதான் இந்த படத்துல முதல்ல நடிக்கிற அந்த விஜய் இந்த படத்துல இருந்து விலகினார். ஆனாலும் அடம்பிடிச்சு விக்ரமன் அந்த கிளைமாக்ஸை வச்சதுனால பாடல்கள் சூப்பரா இருக்கும். சூரிய வம்சம், புது வசந்தம், பூவே உனக்காக, வானத்தை போல மாதிரி மெகா ஹிட் ஆக வேண்டிய உன்னை நினைத்து படம் சாதாரணமான ஒரு ஹிட் படமாகி அதனால விக்ரமனுக்கு விஆர்எஸ் கொடுத்து வீட்டில் உட்கார வச்சது. இந்த துரோக படத்தை மகிழ் திருமணி ஏன் கவனிக்கல, ஒரு டைரக்டரா இருந்து தமிழ் சினிமாவை ஏன் படிக்கல. அது மட்டும் இல்லாம டைரக்டர் ஹீரோ இன்னொரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கிடவே இல்லை. தமிழ்நாட்டு மக்களுடைய பல்ஸ் இவங்க புரிஞ்சுக்கிடவே இல்லை. இங்க ஹீரோயின் தப்பு பண்ணா படிதாட்டுனா மக்கள் ஏத்துக்கிட மாட்டாங்க. அப்படி ஏத்துக்கிற படங்கள் 2 படங்கள் தான். ஒண்ணு எங்கேயே கேட்ட குரல், இன்னொன்று ரோசாப்பூ வீக்காரி. ரெண்டுல கான்செப்ட் ஸ்கிரிப்ட் நல்லா இருந்ததுனால எடுத்துக்கிட்டாங்க. பட் கதாநாயகி துரோகம் என்ற ஹீரோக்கள் பத்தின நிறைய படங்கள் வந்திருக்கு, சூப்பரா ஓடி இருக்கு. உதாரணத்துக்கு வீரா, ரெட்டைவால் குருவி, மீண்டும் கோகிலா, சின்ன வீடு, சிந்து குருவி, இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லிட்டே போலாம். கேட்ட ஹீரோ ஆகல, அவர் அப்படித்தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி படங்கள் நிறைய வந்திருக்கு. ஆனா ஹீரோயின் தப்பு பண்ற படங்கள் தமிழ்ல ரொம்ப கம்மியா தான் வந்திருக்கு, இந்தியாவிலே ரொம்ப கம்மியா தான் வந்திருக்கு. அப்படியே வந்திருந்தாலும் ஒரு செகண்ட் டைம் ஹீரோ தான் போடுவாங்க, உச்ச நட்சத்திரங்களை போட மாட்டாங்க. அப்படி ஹீரோயின் படி தாண்டி அதுல உச்சபட்ச ஹீரோ இருந்தாருன்னா அந்த ஹீரோவுடைய பவர் குறைஞ்சிடும். அதனால படத்துக்கும் பவர் குறைஞ்சு போயிடுன்னு அந்த மாதிரி படங்கள் வர்றதே இல்லைங்கிற கான்செப்டை மைண்ட்ல வைக்காம ஹாலிவுட் பிரேக் டவுன்ல இருந்த அந்த பாய்சனிங் எசன்ஸை அப்படியே காப்பி அடிச்சு பேஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த படத்துல அடுத்த ஒரு முக்கியமான மைனஸ் பாயிண்ட் வெரி ஒர்ஸ்ட் கேரக்டர் டிசைனிங். ஏற்கனவே சொன்ன அதே அஜித் த்ரிஷா மட்டும் தான். அஜித் கிட்ட தனக்கு ஒரு அஃபேர் இருக்கிறதா த்ரிஷா சொல்லிக்கிறாங்க. அதுக்கு அஜித் அவருடைய நேர்மை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாரு. ஆனா கடைசி வரைக்கும் தன்னை புரிஞ்சிக்காத த்ரிஷாவுக்காக அடி வாங்கி பணத்தை எல்லாம் இழந்து ஹீரோ இப்படி தியாகம் பண்றாங்கன்னா கொஞ்சம் கூட ஏத்துக்கிற மாதிரியே இல்லை. ஒரு ஆள் மேல அன்பா இருக்கிறதுக்கு நேர்மை மட்டும் போதுமா? அண்டர்ஸ்டாண்டிங் தானே ரொம்ப முக்கியம். அது இல்லாத த்ரிஷாவுடைய அன்புக்காக எங்கே சுயமரியாதை இழந்து கடைசியில துரோகம் பண்ண மனைவியை சந்தோஷமா ஏத்துக்கிறதெல்லாம் சுயமரியாதை உள்ள எந்த ஆம்பளையும் செய்ய மாட்டான். இங்கே உன்னை நினைத்து சூர்யாவை விட அஜித்தை ரொம்ப இழிச்சவானாக்கிட்டார் டேரக்டர். அஜித் த்ரிஷா உயிருக்குயிர காதலிக்கிறாரு. ஆனா த்ரிஷா நல்லா சுபிக்ஷமா வாழணும், வசதியா வாழணும்னு அவங்களுக்காக ராத்திரி கூட தூங்காம த்ரிஷா பர்த்டேக்கு விஷ் பண்ற கூட மறந்து லேப்டாப்ல மூழ்கி இருக்காரு அஜித். அதை கூட புரிஞ்சிக்காம த்ரிஷா அவர் அர்ஜுன் முன்ன மாதிரி இல்ல மாறிட்டான்னு இன்னொருத்தர் மேல காதல் வைப்படுறாங்க. இந்த காரணம்லாம் ஏத்துக்கிற மாதிரி இருக்கா? இன்னைக்கு சமுதாயத்துல இது நடந்துகிட்டு தான் இருக்கு. எல்லா ஆம்பளைகளும் பொண்டாட்டி குழந்தைகள் சுபிக்ஷமா வசதியா வளரணும், சாப்பிட கூட நேரம் இல்லாம 24 மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்காங்க. அதை புரிஞ்சுக்காத மனைவிகள் தான் அன்பை தேடுறேன், ஆதரவு தேடுறேன், எப்பவுமே மொபைல்ல இருக்குது, பேஸ்புக்ல போடுறேன்னு கள்ளக்காதல் ஈடுபடுறாங்கிற இந்த யதார்த்தமான கான்செப்டை கொண்டு வந்த ஐடியா சூப்பரா இருக்கு. ஆனா இந்த கதைக்குள்ள அஜித் த்ரிஷா கொண்டு வந்ததுதான் பெரிய தப்பு. எப்போ த்ரிஷாக்கு அஜித் மேல பாண்டிங் விட்டு போச்சுன்னு ஆடியன்ஸ் தெரிஞ்சு போகுதோ அப்பவே இந்த படம் ஆரம்பிச்சு 1/2 மணி நேரத்துல ஒரேடியா படுத்துருச்சு. கில்லி படத்துல தனலட்சுமிக்கு வேலு மேல பாண்டிங் இருக்கும். அதனால தனலட்சுமி நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். தனலட்சுமிக்கு ஒண்ணு ஆயிடக்கூடாது, வேலுக்கு முத்துப்பாண்டியால ஒண்ணு ஆயிடக்கூடாதுன்னு நம்ம மனசு கடைசி வரைக்கும் துடிச்சுக்கிட்டே இருக்கும். காரணம் தனலட்சுமிக்கு வேலு பிடிச்சதுனால தனலட்சுமி நமக்கு பிடிச்சு போயிடுது. ஆனா இங்க கயலுக்கு அர்ஜுன் மேல பாண்டி விட்டு போச்சு. அதனால வில்லன் கோஷ்டியால கயல் குடும்பப்படுத்தப்படும் போது அவங்க மேல எந்த பரிதாபமும் நமக்கு வரவே மாட்டேங்குது. அர்ஜுனுக்கு துரோகம் பண்ணில உனக்கு நல்லா வேண்டும் ஒரு சந்தோஷமான வன்பம் தான் போடுது. ஆனா அதே நேரத்துல வில்லன் ரக்ஷித்த உயிருக்குற காதலிக்கிற காதலி தீபிகா சாகும்போது அவங்க மேல நமக்கு ரொம்ப பரிதாபமா வருது. ஒரு ஹீரோ கபிள்ஸை விட வில்லன் கபிள்ஸ் நம்மளை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. இது ஒரு ஒர்ஸ்ட் கேரக்டர் டிசைனுக்கு நல்ல உதாரணம். அதே மாதிரி வேணாம் சொல்லி போற கையலுக்காக அர்ஜுன் அடிவாங்கிற போகும்போது நமக்கு கொஞ்சம் கூட அர்ஜுன் மேல பரிதாபமே வர மாட்டேங்குது. உனக்கு கொஞ்சமாவது சூடு சொரண வைக்க இருக்க, அவதான் அவன் அன்பை புரிஞ்சிக்காம அவனை வேணாம்னு சொல்லிட்டு போறாள். அப்புறமா அவளை அப்பா வீட்டுல விட்டுறேன், அவளை காப்பாத்துறேன், அவளை தேடுறேன், அவளுக்காக கேஷ் கொடுக்குறேன்னு வேலுக்குள்ள போற போனா பிடிச்சி காதுக்குள்ள உரியே உனக்கு இதெல்லாம் தேவைன்னு அர்ஜுன் மேல நமக்கு கோவம் தான் வருது. ஒரு இல்லீகல் லவ்ங்கிற ஒரு தேவையில்லாத ஆணியை வச்சு இந்த படத்தோடைய ஜோலியை ஒரேடியா முடிச்சிட்டாங்க. போங்க படத்துக்கு ரேட்டிங் கொடுத்தாங்க இல்லையா? படத்தோட ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, கண்டென்ட், காஸ்டிங் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரிபியூஷன், டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரிபியூஷன், மாரல் வேல்யூ, இந்த 5 கிரிட்டிகரி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா காஸ்டிங் டிபார்ட்மெண்ட், டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, கண்டென்ட்ல அநியாயத்தை கோட்டை விட்டுருக்காங்க. இந்த அடிப்படையில் படத்துக்கு 5க்கு 2.5 ஸ்டார்கள் கொடுக்கலாம். இது ஒரு அஜித் படம், இது ஒரு மாஸ் ஹீரோ படம்னு மைண்ட்ல வைக்காம இது ஒரு யதார்த்தமான மலையாள ஆக்ஷன் படம்னு மைண்ட்ல வச்சுட்டு போனீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. மற்றபடி யாருக்குமே கனெக்ட் ஆக வாய்ப்பே இல்லை. குழந்தைகள் மனைவி கூட தாராளமாக போய் பார்க்கலாம்.
மொத்தத்தில் விடாமுயற்சி வீண் முயற்சின்னு சொல்லி இந்த விமர்சனத்தை முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு திரைவிமர்சனம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சபம்.